Hi friends, welcome to Sue Smart Workshop. இன்னைக்கு என்னோட சேனல்ல செகண்ட் சாப்டர் பாவாடிக்கான பிளவுஸு. ஸோ லாங் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது பேக் ஓப்பன் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பேக் ஓப்பனுக்கானது. நான் பேக்கில் ஹுக் அண்ட் ஹுக் ரிங் பட்டிக்கான பீஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வேண்டாம் நான் எக்ஸ்ட்ரா பீஸே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஃபோல்டு பண்ண வேணாம், அப்படியே இப்படி ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஸோ 4 லேயர்ஸ் வச்சுருக்கேன் நான் இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல் லென்த்து 10 inches எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு. ஸோ நான் லைனிங் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுனால பாட்டமில் 1 inch மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். நீங்கள் பிளெயின் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் 2 inches எக்ஸ்ட்ரா பாட்டமில் வச்சுக்கோங்க. ஸோ 10 + 1 inches 11 inches நான் இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா செஸ்ட் மெஷர்மெண்ட்டு 20 இருக்குது. ஸோ நான் 5 inches வச்சுருக்கேன். செஸ்ட் டிவைடட் பை 4 5 inches ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 inches வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா 2 inches சைட் ஜாயினிங்க்கு, அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் போடும் சென்டர் டாட்டுக்கு, அதுக்கு எல்லாமே ஆட் ஆகும். ஸோ ரெடி 5 inchesக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக் மெஷர்மெண்ட்டு, நெக் செஸ்ட் டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக் மெஷர்மெண்ட் கிடைச்சிடும். இல்லை நான் மெஷர்மெண்ட்டு எடுத்திருக்கேன், என்கிட்ட நெக்கு மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னால், ஸோ நீங்கள் நெக்கு மெஷர்மெண்ட் என்ன எடுத்துருக்கீங்கோ அதில் ஹாஃப், இப்போ நீங்கள் நெக் மெஷர்மெண்ட் 3 இருந்தாக்கா அதில் ஹாஃப் 1 1/2, ஸோ 6 இருந்தாக்கா அப்போ 3, அந்த மாதிரி நீங்கள் ஹாஃப் வச்சுக்கோங்க. அப்புறம் ஷோல்டு மெஷர்மெண்ட் நான் 7 எடுத்திருக்கேன். ஸோ 7ல் ஹாஃப் 1/3, சாரி 3/5, ஸோ 3.5 நான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நெக்கு டீப் 3 inches, ஸோ 3 inches இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆர்ம் ஹோல் ஷேப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு என்னோட வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இங்கே ஆர்ம் ஹோல் ஷேப்பு மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு 3.5 வருது மெஷர்மெண்ட்டு. ஸோ 3.5னா நான் ஃபுல் டைட் வைக்கிறது இல்லை, 4 inches நான் வச்சுக்கிறேன். ஸோ 4 inches வச்சு நான் ஆர்ம் ஹோலு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்பவுமே ஆர்ம் ஹோல் ஷேப்பு இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே செட் ஆகாது, சில பேருக்கு செட் ஆகும். இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு ரெடி பண்ணால் சரியாயிடும். சில பேருக்கு சப்பியாக இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் அது ஃபிட் ஆகாது. அதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்டே எடுத்துட்டு சுத்தளவு எவ்வளோ இருக்குது நம்மளது ஆர்ம் ஹோலு, அந்த மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபிட்டிங் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இப்படி சைடு மார்க்கிங்கு ½ inches வச்சு இந்த மாதிரி சைடு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நான் 2 inches வச்சுருந்தேன் இல்லையா, அது இந்த மாதிரி ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃப்ரண்ட்டுக்கான மார்க்கிங். இப்போ சென்டர் ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி டாட் வச்சுக்கணும். ஸோ 4 dots வரும், ஃப்ரண்ட்டு 2 dot அண்ட் தென் பேக்கு 2 dots வச்சுக்கணும். இப்போ இப்படி எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்றா இந்த சைடு மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஷேப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பேக் ஆர்ம் ஹோல் ஷேப் எடுத்துட்டு இப்படி பேக்குக்கான ஆர்ம் ஹோல் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறமா நெக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பேக்கு நெக்கு அது எக்ஸாக்டாக அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுட்டு க்ளோஸ் நெக்கு நான் ஒரு 1 1/2 inches டீப் வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரெடிக்கான ஸ்டிச்சிங். ஸோ இங்கே வந்து ரெடிக்கான ஸ்டிச்சிங்கு அந்த லைனில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாட்டம் ஃபோல்டிங்கானது. இப்போ வந்து இது பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஆர்ம் ஹோல் ஷேப், அதுக்கப்புறமா நெக் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஸ்வீட் ஹார்ட் நெக் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த டிசைன் வேணும்னாலும் ஃப்ரண்ட் நெக்குக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து பேக் ஆச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு இது வந்து பட்டிக்கான எக்ஸ்ட்ரா பீஸு. இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் எந்த மாதிரி இது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கிளாத்து நீங்கள் பட்டிக்கு விட்டுருந்தாக்கா எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. நீங்கள் நெக் ஃபேஸிங் கொடுத்துட்டு பேக் ஃபேஸிங் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைடு போட்டிங்கனாக்கா ரெடி ஆகிடும் ப்ளவுஸு. ஸோ இங்கே வந்து சென்டர் டாட்ஸ் கொடுக்கணும். இப்போ ஸ்லீவ்ஸ் பார்க்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து நான் பஃப் ஸ்லீவ்க்கானது காமிக்கிறேன். ஸோ என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கோ பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு. ஸோ ஆஸ் யுவர் விஷ், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ஸ்லீவ்ஸு அது பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் மெஷர்மெண்ட்டு வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெடி 3 inches ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கேன். ஸோ விடுத்து வந்து ஸ்லீவ்ஸோட விடுத்து 6 இருக்குது. ஸோ half ஆஃப் த விடுத்து இந்த 3 வச்சுருக்கேன். ஸோ 3 inches எக்ஸ்ட்ரா ஃபார் பஃப் வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 3 inches இதில் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் வந்து பஃப்புக்கான எக்ஸ்ட்ரா பீஸ். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இது சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இப்படி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் ஷேப் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் ஷேப் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஸ்லீவ் லென்த் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸு எந்த டிசைன் வேணாலும் வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோட வீடியோவில் பிளெயின் ஃப்ராக் எப்படின்னு நான் காமிக்கிறேன், எப்படி கட்டிங் மார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டினியூஸாக பார்க்குறோங்க தெரியும் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.